வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காயை வச்சு எப்படி வாழைக்காய் சில்லி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு மைதா மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிடலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா காயில படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா பெரட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். மசாலாலாம் காயில நல்லா இறங்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. மசாலாலாம் நல்லா காயில நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். ஒரு வானல்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம பெரட்டி வச்சிருக்க காயை போட்டுக்கலாம். வெந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான வாழைக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம